நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுல்லான் டிவி. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயிச்சோம். லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சோம். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இப்போ உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க பண்ண தப்புக்கு பிரயாச்சித்தம் பண்றதுக்கு, சரி செய்வதற்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை உபயோகப்படுத்திப்பீங்களா? எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க, கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்க போறீங்க? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அண்ணன் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பத்தி உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒன்றும் எங்க தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. உங்கள ஒருத்தர், உங்க குடும்பத்துல ஒருத்தர். உங்க குடும்பத்துல நல்லது கெட்டதுக்கு எல்லாத்திலையும் உங்க கூட இருந்தவர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவரைத்தான் தலைவர் வந்து உங்க கையில ஒப்படைச்சிருக்கிறவர். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ஒப்படைச்சிருக்கார். ஜெயிக்க வச்சிருவீங்களா? நான் நேற்றுலேருந்து அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று இரவு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண முடியல. நான் நேற்று ஒரு சவால் விட்டுருக்கேன். எந்த தொகுதியில்? உசிலம்பட்டி தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் எழுச்சியோடு வரவேற்றாங்க. அங்கே நான் சவால் விட்டுருக்கேன். 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிக்க வச்சிங்கன்னா, நான் மீண்டும் சொல்கிறேன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரி நானும் ஏதோ தேர்தல் வந்து மக்களை பார்க்குறவன் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக மக்களோட இருக்கிறவன், மக்களோட பயணிக்கிறவன், மக்களுடைய சுகதுக்கத்தில் பங்கேற்கிறவன். உங்களுக்கு தெரியும்ல என்னை பற்றி. நான் சொல்கிறேன், 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். அதை விட முக்கியம் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னா, எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்கக்கூடாது. செய்வீங்களா? அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னதை செஞ்சு காட்டிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சத்தியம் போட்டு வாக்குறுதி கொடுக்குறேன். மாதம் 2 நாள் உங்களோடு வந்து தேனி தொகுதியில் தங்கி உங்களோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான முழு முயற்சியிலையும் உங்களோட நான் ஈடுபடுவேன். செய்வீங்களா? ஒரே 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். இவ்வளவு உச்சி வெயில நீங்களாம் உட்கார்ந்துருக்கீங்க, காத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் உங்களை வைக்க விரும்பல. கடந்த 10 வருஷ பாஜக ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு பாஜக ஏதாவது பண்ணுச்சா? 10 வருஷமா அதிமுக அடிமை அதிமுக வச்சுக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சிருக்கிறாங்க. மொழி உரிமையை பறிச்சுட்டாங்க, நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, அனைத்து உரிமையும் பறிச்சுட்டாங்க, கல்வி உரிமையை பறிச்சுட்டாங்க. NEPன்னு ஒன்று கொண்டு வர போறாங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. புதிய கல்விக் கொள்கை திட்டம்மா. இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பசங்க இப்போ 10ஆம் வகுப்புக்கு 12ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு எழுதுறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா இனிமே 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, பப்ளிக் எக்ஸாம். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு பொது தேர்வு தேவையா? பப்ளிக் எக்ஸாம் தேவையா? ஏன் கொண்டு வராங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க படிக்க கூடாது, படிப்பை நிப்பாட்டணுங்கிற ஒரே கோரிக்கையில தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு 10 வருஷமா வரலமா, 10 வருஷமா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. 2019ஆம் ஆண்டு வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. ஒரே கல், அந்த கல்லை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? இப்போ வரைக்கும் ₹1 அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் மற்ற மாநிலங்களில் நமக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் வேற கல்லு பத்திரமா என்கிட்டதான் இருக்கு. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன். அதே மாதிரிமா நான் ஒன்று கேட்குறேம்மா, சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. சரிங்களா? கோவிட் வந்துச்சு. கோவிடுக்கு வந்தார 3 வருஷம் முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கோவிட் வந்துச்சு. தமிழ்நாட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா? என்ன சொன்னாரு? எல்லாரும் 6 மாதம் வீட்டுக்குள்ள பூட்டிக்கோங்க சொன்னாரா இல்லையாமா? எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வந்து மணியாட்டுங்க, விளக்கு போடுங்க சொன்னாரா இல்லையா?
ஆனா நம்முடைய முதலமைச்சர் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முதல்ல போய் கோவிட் தடுப்பூசியை போட்டு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில பிபிஇ கிட்ட போட்டுட்டு இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ள போனார்னா அது நம்முடைய முதலமைச்சர் தான். நான் இன்னொன்னு கேட்கிறேன், அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம், கடும் நிதி நெருக்கடி. ஆனா தலைவர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன கொஞ்சம் 2 நிமிஷம் இருக்குங்க, பின்னாடி மறைக்குதுண்ணே. சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சுமா. டிசம்பர் 4ஆம் தேதி சென்னையில் வெள்ளம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம், அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லையில் மிகப்பெரிய வெள்ளம். அண்ணா கொஞ்சோண்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் பின்னாடி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய வெள்ளமா, ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நாம் யாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கல. முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் களத்தில் மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பணியாற்றினோம். யாராவது வந்து பார்த்தாங்களாமா? பிரதமர் வந்து பார்த்தாரா? ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தாங்க. வந்து ஆய்வு செஞ்சுட்டு சரி நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதாம்மா. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தார்மீக உரிமையில் 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு எங்களுக்கு தாங்கன்னு ஒரு வேண்டுகோள் வச்சாருமா. தரேன்னு சொன்னாங்கம்மா. இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசுகிட்டேருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கல. ஆனால் நம்முடைய தலைவர் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்திற்கும் 6,000 ரூபா கொடுத்துருக்காருமா. அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அது மட்டும் இல்லை, நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒன்றையும் தலைவர் செஞ்சிருக்காரு. முதல் கையெழுத்து, முதலமைச்சராகி முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி. நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. நான் இப்போ வரும்போது கூட மூணு பஸ் பார்த்தேன், பிங்க் பஸ்ஸு. தாய்மார்கள்லாம் இப்போ செல்லம்மைனா நம்ம கூப்பிட்றாங்க, பிங்க் பஸ்ஸுன்னு கூப்பிடல, ஸ்டாலின் பஸ்ஸுன்னே கூப்பிட்றாங்க. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ஸுன்னு கூப்பிட்றாங்க. ஒரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் 800 ரூபா எல்லாம் சேமிக்கிறாங்கம்மா. அது மட்டும் இல்லை, புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். பெண்கள் சமூக நீதி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதே எதுக்காக? சமூக நீதி இயக்கம் ஆரம்பிச்சது எதுக்காக? பெண்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா, பெண்கள் மேலாட போட முடியாது. ஆனால் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இதில் என்னன்னா, அரசு பள்ளியில் படித்து நீங்கள் உயர்கல்வி காலேஜ், அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாணவியுடைய வங்கி கணக்கிலையும் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. பல மாணவிகள் இப்போ உயர்கல்வி சேர்றாங்க, படிக்கிறதுக்கு சேர்றாங்க. இப்போ தலைவர் என்ன பண்ணிட்டாரு? பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இனி ஆண்களுக்கும் உண்டுன்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தில் ஆண்களும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபா. அது மட்டும் இல்லை, 1ஆம் வகுப்புலேருந்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், அரசு பள்ளிக்கு வரணும். வர்றது மட்டும் இல்லை, வந்து பசியோடு இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படிக்கணும்னு அவங்களுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஆமாம், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகிற பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் பையனை சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோமே, சாப்பிட்டானா, பசியோடு இருப்பானே, தூங்கிட்டானா, படித்தானா அப்படின்னு. ஆனால் இப்போ பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, மாணவர்கள் வாழ்த்துறாங்க, ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க. என்னன்னு வாழ்த்துறாங்க? என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா நல்லா சாப்பிட்டு உட்காந்து படிப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்திருக்கு. ஒரு நாளும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்குமா. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இது நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம். பண்ணவே முடியாது. நாங்கள் சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அதையும் அறிவிச்சாரு. நான் பேசுறதெல்லாம் கேட்டுச்சாமா? சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி தலைவர் அறிவிச்சார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபா ஒரு மகளிருக்கும். சிலருக்கு வரல. அதெல்லாம் விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர் தான்.
இப்போ வரைக்கும் ஒரு மாதமும் செப்டம்பர் மாதத்துலேருந்து 1,16,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா போயிருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும்.